ஹலோ ஆல் வணக்கம். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு உங்களை ஆக்டோபஸ் இல்ல ஒரு பிஸியா இருக்காரு. நானும் கொஞ்சம் டிராவலிங்ல இருக்கேன், அதனாலதான் கொஞ்சம் லேட்டா அனுப்புறேன் அந்த ரிவ்யூவை. இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 3-1 அப்படின்னு சீரீஸை சீல் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா the கெயின்ஸ் ஃபார் இந்தியா மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னா இது ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா வைஸ் கேப்டனை வந்துட்டு பெஞ்ச் பண்ணிட்டு அவரோட ஃபேவரட் கிரவுண்ட்ல அகமதாபாத் இஸ் அ ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் கில்லு. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு டிசர்வ்டு சான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. விச் ஹாஸ் டு பி அப்சல்யூட்லி அப்ரிஷியேட்டட். ரெண்டாவது பழைய வாஷிங்டன் சுந்தர பவர் பிளேல கொண்டு வந்து போல் பண்ணாங்க. On a tough pitch, which we said that 208 is the winning score. 208 அடிக்கலைன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாதுன்னு சொன்ன அந்த பிட்ச்ல where the target set for South Africa was 232. 3 overs of spin from Washington Sundar. 3 ஓவர்ல 24 ரன். That is what Washington Sundar is capable of. Even though he might not be starting as a first choice in T20 World Cup for India, sometimes நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ரிசோர்சஸ்க்கு you need to be used to well where their strengths lie. அத பர்ஃபெக்டா பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு பேட்டிங் வந்து சான்ஸ் வந்துட்டு பெருசா வந்து காமிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஒன் திங் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் when it comes to usage of resources, the few players in different formats will perform different roles. Washington Sundar is a guy when it comes to white ball format, this should be used as a bowling all-rounder. Bowling க்கு first வந்துட்டு priority கொடுத்துட்டு then whatever you get out of him with the bat is going to be a bonus. பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. கிரெடிட் ஹாஸ் டு பி given where it is due. கரெக்டா அதை பண்ணாங்க. இப்ப இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா வின் ஃபேக்டர் என்னன்னா ரெண்டு வின் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் how you bat in the first 6 overs where you get a steady start, not losing more wickets. இந்தியா வந்து 6 ஓவர்ல 67 ஃபார் 1, சவுத் ஆப்பிரிக்கா 6 ஓவர்ல 67 ஃபார் நோ லாஸ். ஈவன் ஸ்டீவன்ஸ் இதுல எதுவுமே வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ கெட் அ ஸ்டார்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் இந்த லாஸ்ட் 6 overs where India amassed 73 runs in the last 6 overs. They were 158 for 3. The platform was beautifully set after the start that has been given by the openers. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா could only manage 51 for 3 in the last 6 overs. அந்த டிஃபரன்ஸ் வாஸ் த எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் வேர் இந்தியா ஒன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திஸ் இஸ் ஹவ் த மேட்ச் வெண்ட் ஆன். சவுத் ஆப்பிரிக்கா டாஸை வின் பண்ணாங்க. இன்னொன்னு சொன்னோம், 9 மேட்ச் நடந்திருக்கீங்க, 7 மேட்ச் டீம் பேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் கன்வின்சிங்லி அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் அந்த 9 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ் வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கோர் 200+ ஆர் மோர் அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஹை ஸ்கோர்ஸ் போகுதுன்னா வில் பி டெம்ப்டட் டு சேஸ். There is no complaints on that. But the only issue is when you know that this is what it is going to happen, even if you insert the opposition in the worst case of India சரியா ஆடலன்னா கூட இந்த பிச் சோ குட், உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்கும் போது ஐடியலி தே ஷுட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ பேட் டெசிஷன் டு போல் ஃபர்ஸ்ட். திருப்பியும் சொல்றேன், if South Africa is going to take this route moving forward to T20 World Cup, playing one bowler who can bowl 4 overs, they will have no chance whatsoever coming to T20 World Cup in India. That was the major reason that turned the tide in favor of India, the way Indian spinners bowled and the way South African spinners bowled. இதுல சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ் போல்ட்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரிசோர்ஸே கிடையாது. நீங்க ரிசோர்ஸே யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது ஜார்ஜ் ரெண்டே 4 overs 46 runs 1 wicket. அதை நான் பெருசா குறையா எதுவுமே சொல்ல மாட்டேன்.
பட் ஏன்னா பிச் அந்த மாதிரி இருக்குங்கும் போது இங்க வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஒன் ஹூ ஸ்டார்டட் இட் ஃபார் இந்தியா. இப்போ வாஷிங்டன் சுந்தர் அந்த 3 ஓவர் 24 ரன் வந்து உங்களுக்கு கரெக்டா போடலன்னா இந்தியாவோட இம்மன்ஸ் பிரஷர். 10 ஓவர்ல 118 ஃபார் ஒன் சவுத் ஆப்பிரிக்கா வித் 114 டு கோ இன் 10 overs. Well settled Quinton de Kock, 9 wickets in hand. The game could have gone either way. That is what the difference Varun Chakravarti made. Varun Chakravarti was also expensive. 4 overs 53, but he broke the back of South African batting in the consecutive wickets. Donovan Ferreira ஒரு டெலிவரி போட்டாங்க, டில்லிங்னு போச்சு பாருங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சைட் டு வாட்ச். 4 ஓவர்ல 53 ரன், இவரு 4 விக்கெட். ஜார்ஜ் ரெண்டே 4 ஓவர்ல 46 ரன், 1 விக்கெட். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த டிஃபரன்ஸ் யூ மேக் ஆன் அ pitch which is very true, which is very easy to bat, which is very easy to control the flow of runs. It's very easy to unsettle the batting order, which is powerful. South Africa's batting order is also powerful. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. This is where exactly the difference between the two sides. இந்த 8 ஓவர் ஆஃப் ஸ்பின், ஈவன் தோ இது நீங்க குமுலேட்டிவா நீங்க போட்டீங்கன்னா, இப்ப 8 ஓவர்ல 83 ரன்ஸ் இந்தியா, பட் 8 ஓவர்ல 83 ரன்ஸ், 4 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா. 4 ஓவர் 46 ரன், 1 விக்கெட். That is what it is. I'm very happy for Sanju Samson. If it gave a blistering start, 37 of 22 balls, வந்து எடுத்த உடனே complimented Abhishek Sharma, shot அதுல எந்த சந்தேகம் கிடையாது. Imagine someone, other opener who is talented enough, who can score runs at a brisk pace more than a motor boat like Abhishek Sharma. You're only asking for a question. Okay, அவர் வந்து 37 of 22 with a strike rate of 168 compared to Abhishek Sharma's 34 of 21 balls with strike rate of 161. This is what exactly the combination India need to go. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கிளாஸ், ரெண்டு பக்கமும் உங்களுக்கு a batsman who can take the game away from the opposition is what exactly you need as a team to go all the way and win a World Cup. திருப்பி திருப்பி ஒன்னேதான் படிச்சு படிச்சு சொல்றேன். திலக் வர்மா ஹாஸ் டு பேட் நம்பர் 3. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி சூரியகுமார் யாதவ் ஃபெயில் டு டெலிவர் அகெயின். பட் ஓகே, இஸ் அ கேப்டன் ஆஃப் த டீம். நீங்க கேப்டன், வைஸ் கேப்டன் 2 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாரையும் எல்லாம் வெளியில உக்காத்தி வைக்க முடியாது. They took a bold decision of replacing Samson with Gill, and Samson responded. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சாம்சன் has made a sizable contribution. 37ங்கிறது 22 பால்ல ஓப்பனிங் த பேட்டிங் ஃபார் T20 கேம் ஃபார் யுவர் கண்ட்ரி இஸ் வெரி வெரி குட். இப்ப நிறைய பேர் என்ன அதான் கேள்வி கேட்பாங்க, 37ங்கிறது என்ன அவ்வளவு பெரிய மேட்ச் வின்னிங் நாக்கா? Even though it is not a match winning knock, it is an impact knock. He is the one who created that flourish early on for others to really get on. And the start was more important for me, which is going to be the key when it comes to batting in the first 6 overs. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க நிறுத்த பியூட்டிஃபுல்லா இருந்தாரு சாம்சன். ஒரு பெரிய ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் அன்பார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டாரு. பட் இட் டிட் இஸ் ஜாப் கமெண்டபிளி வெல்ல. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. திலக் வர்மா இஸ் அ கை, பாருங்க, 73 of 42 balls with 10 boundaries and a 6. Tilak Verma scores out to score, knows how to score runs with the strike rate of 173. அதுக்கப்புறம் பாண்டியா வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினா இருப்பாருங்க. தட் இஸ் வாட். இப்ப என்னோட இதுவே அதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் then you got someone like Shivam Dube, who unfortunately got an opportunity to bat 3 balls, score 10 runs. And Jitesh Sharma has been scoring runs. நான் ஒன்னே சொல்றேன் கேட்டுக்கோங்க. Jitesh Sharma is a wicket keeper. Sanju Samson is a wicket keeper. It is cushion to have 2 wicket keepers. That doesn't mean the other guy is going to be the wicket keeper. He should not play. அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ முதல்ல பாருங்க. Don't see Sanju Samson as a wicket keeper. When you feel that Tilak Verma, Jitesh Sharma is the one who is going to be devastating at number 7, has been performing, leave him aside. Let him be there. So ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு அப்படின்றதுனால சஞ்சு சாம்சனோட செலக்ஷனை பத்தி அன்பார்ச்சுனேட்டா பார்க்காதீங்க. இது ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா, now we got 5 another series against நியூசிலாந்து go. இப்ப சஞ்சு சாம்சன் ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா, you have to continue with him, give him an opportunity for a sizable amount of games to see where he belongs. When you are telling a batsman to play high risk cricket, you got to please understand the fact that there is a chance he might fail. That is a kind of a player, Abhishek Sharmaவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், கீழே வர்ற சிவம் துபேவா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா இருக்கட்டும், when they are told to play high risk cricket, particularly in T20, நீங்க கன்சிஸ்டன்டா இருக்க முடியாது அப்படிங்கும் போது
few more chances that has to be given to see what is going to be your opening combination. That is the most important thing. உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் வென் ஃபார் 47 in 4 overs. ஹர்ஷதீப் சிங் இஸ் அ குவாலிட்டி bowler. இப்ப இன்னைக்கு வந்துட்டு என்ன அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா, வாஷிங்டன் சுந்தர் போல் 3 overs in power play that allowed ஜஸ்பிரீத் பும்ரா to just bowl only 1 over in power play. Now 3 more overs of ஜஸ்பிரீத் பும்ரா. 4 ஓவர்ல 17 ரன் 2 விக்கெட்டுங்க. When you're defending 230 and a flat pitch like this, you have the cushion of Jasprit Bumrah to bowl 3 overs after power play. That is going to be the most important thing. How are you going to manage in the New Zealand series, keeping this as a template and moving forward to the T20 World Cup is going to make the most important, factor for India when it comes to the ball. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ இப்ப நீங்க வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்ல 53 ரன்னு, ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர்ல 47 ரன்னு கொடுத்து இந்தியா வந்து கன்வின்சிங்கா 30 ரன்ல ஜெயிச்சிருக்காங்கன்னா, that 4 overs 17 runs 2 wickets is a master class performance from Bumrah. That is what exactly they got to go. ஒரு ஓவர் 2 ஓவர் சிவன் துபே கொடுத்திருக்கலாம், but they were very clear and that Hardik Pandya கொடுத்தாங்க was also slightly expensive. But this is what the template they need to go, and I'm very sure that at least at the end of the day, when you see that they gave Washington Sundar an opportunity where he can excel the role what they have given. So that is the most important thing. India have ticked all the boxes. India have won the series. Credit has to be given where it's due. Congratulations to Gautam Gambhir. Congratulations to his support staff. Congratulations to the captain. Congratulations to the entire team. இப்போ நீங்க T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு சீரீஸ் யூ கன்வின்சிங்லி கோ வெல் and use your resources well, give enough opportunities to everyone in the team to make them feel secured that this is the way they are going to function. Abdina, this team will be very, very difficult to stop. India have ticked all their boxes. South Africa have got problems aplenty. They should find a way to see what they are going to do with Reza Hendricks. How are they going to get the confidence of Preston Stubbs? வெளியில உட்காந்துருக்காரு. டானவன் ஃபெரேரா இஸ் சமன் who's going to be destructive but not going to be consistent. பழைய மில்லரை பார்க்கல. அவங்களுக்கு they got problems aplenty. The only பாசிட்டிவ் திங் அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி குவிண்டன் டிகாக் எமர்ஜென்சி. அப்புறம் அதை தவிர பாத்தீங்கன்னா ஸ்பின்னில் அவங்களுக்கு ஹோல் இருக்கு. யாரு ஸ்பின்னர்னு தெரியல. மகாராஜா டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மேட்ச் ஆடுறாங்க. இன்னொரு ஸ்பின்னரை கொண்டு வர போறாங்களா தெரியல. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ககிசோ ரபாதா didn't play, but the others have been on and off. To be very honest with you, there's a problems of plenty for them. How they're going to come prepared, what is going to be their settled playing 11 அவங்களுக்கு தெரியல. கேட்டா வந்து came here to experiment. We have to see the resources, how to use them, how to make use of them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு they are sure about the starting 11 அப்படின்னு தெரியல. India didn't have much problems at all. India played very, very well. இதை தவிர எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் டீம்ஸ்ல ஒவ்வொன்னா நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம். வாட் டீம்ஸ் have got a chance in, and there are other teams that are going to just announce their preliminary squads for T20 World Cup. India announce பண்ணா we will also come back and do that as well. Hopefully we will also have Octopus join for us. பார்ப்போம் இந்தியா வந்து எந்த மாதிரியான வந்து ஒரு காம்போசிஷன், எந்த மாதிரியான டீமை கொண்டு வராங்க, யார் அன்பார்ச்சுனேட்டா மிஸ் அவுட் ஆறாங்க. We'll come back and do a detailed preview on India once they announce their preliminary squad of 25 for ICC World Cup. Until we come back and entertain you for more episodes in future with your Octopus. Thanks a lot and bye-bye.